வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் நம்ம ஹிப்கார்ட்டில் இருக்கக்கூடிய கேஷை எப்படி நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஏதாவது ஹிப்கார்டு வந்து ஐசிஐசிஐ இருக்கலாம், ஹெச்டிஎஃப்சி இருக்கலாம், எஸ்பிஐ, இந்த மாதிரி நிறைய ஹிப்கார்டு வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. உங்களோட கம்பெனிலையோ இல்லை வேறு யாரோ உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த கேஷை நம்ம வந்து வித்ட்ரால் பண்ண முடியாது, ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ண முடியாது, ஏடிஎம்லையும் யூஸ் பண்ணி எடுக்க முடியாது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய கேஷை எப்படி வந்து டைரெக்டாக பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வித்ட்ரால் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு நமக்கு வந்து பேடிஎம் வேலட் வந்து தேவைப்படுது. ஸோ பேடிஎம் வேலட் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்குது. ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து பேடிஎம் வேலட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் வந்து பேடிஎம் வேலட் வந்து வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 rupees வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணி பார்த்தேன். எனக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. இப்போ உங்கள்கிட்ட பேடிஎம் வேலட் இருக்காங்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து ஆட் மணி வந்து கொடுங்க. ஓகேங்களா? நான் வந்து ஒரு சம் அமௌண்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். டோட்டலாக பார்த்தீங்கன்னா என்னோடய ஹிப்கார்ட்டில் வந்து ஒரு 3000 இருந்துச்சு. ஆல்ரெடி ஒரு 100 rupees வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன். மீதி இருக்கக்கூடிய பேலன்ஸை நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ நான் சம் ருபீஸ் வந்து என்ட்ரு பண்ணிக்கிறேன். ஒரு 2800 வந்து ருபீஸ் வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ஐசிஐசிஐ ஹிப்கார்ட்டில் நான் ஆட் பண்ணது உங்களுக்கு வந்து காமிக்கும். இல்லை இப்போ தான் நீங்கள் புதுசாக ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதில் வந்து டெபிட் கிரெடிட் கார்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை சூஸ் பண்ணிவிட்டு உங்களோட கார்டு நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்ட்ரு வந்து பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா அந்த நம்பர்ஸ்லாம் அதில் கார்டு நம்பர், அதோட எக்ஸ்பிரி டேட்டில் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ இது மூலமாக நான் வந்து ஐசிஐசிஐ வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 2.95% வந்து நமக்கு வந்து பீஸ் பே பண்ணணும், சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. இந்த மணி ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஃப்ரீயாக பண்ணல. இதுக்கு பார்த்திங்கன்னா சம் அமௌண்ட் வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து குறிப்பிட்ட அமௌண்ட் நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுறதுக்கு ஸோ அதனால் உங்களோட கார்டு டீட்டெயில்ஸ்லாம் வந்து கேட்பாங்க. ஸோ உங்களோட கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீங்கள் வந்து கன்ஃபார்ம் கொடுத்துட்டு நீங்கள் வந்து உங்கள் மொபைல் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபியை கரெக்டாக என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஹிப்கார்ட்டில் இருக்கக்கூடிய அமௌண்ட் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா பேடிஎம் வேலட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஆகிடும். ஸோ என்னோடய மொபைல் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா ஓடிபி வந்திருக்கு. ஸோ அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணிவிட்டு பே செக்யூரிட்டி கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து டேரெக்டாக என்னோடய வேலட்டுக்கு பேடிஎம் வேலட்டுக்கு வந்து அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து மணி வந்து ஆட் ஆகிடுச்சு. ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த பேடிஎம் வேலட்டில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை எப்படி நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இப்போ வித்ட்ரால் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். உங்கள்கிட்ட கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட் வந்து பேடிஎம் வேலட் வச்சுருந்தீங்க அப்படின்னு லிங்க் பண்ணியிருப்பீங்க. இதோடய லிங்க் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பேடிஎம் வேலட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. பேடிஎம் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அது எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். இப்போ எப்படி நம்ம பேடிஎம் வேலட்டுக்கு வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு ஒன்றும் இல்லை, இல்லாத பார்த்தீங்கன்னா நம்ம பேடிஎம் வேலட்லேயே வந்து நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் டு பேங்க் அப்படின்னு இருக்கும், சென்ட் மணி டு பேங்க் அப்படின்னு கூட நம்ம இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட அமௌண்ட்டை டேரெக்டாக நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து பே பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் டு பேங்க் அப்படின்னு இருக்குல்ல, அதை சூஸ் பண்ணிக்கோங்க. எவ்வளோ அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. மினிமம் 20 ரூபாயிலேருந்து நீங்கள் வந்து 25,000 வரை நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு வந்து ஒரு 20 ரூபா டெமோவுக்கு வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்க பார்த்துக்கிறேன். ஏன்னா வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன அமௌண்ட் மட்டும் பே பண்ணி பாருங்கள். ஏன்னா கரெக்டாக சென்ட் ஆகுதா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேலன்ஸ் அமௌண்ட் நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை கரெக்டாக என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் பேடிஎம் வேலட்லேருந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஆகிடும். இப்போ நான் அகைன் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் இருக்கக்கூடிய எல்லா அமௌண்ட்டையும் நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுறேன். ஸோ கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2800 பேலன்ஸ் அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய பேங்க் அக்கௌண்ட் எஸ்பிஐ அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா எந்த விதமான சார்ஜஸும் நமக்கு வந்து கேட்க மாட்டாங்க. ஸோ அதனால் ஈஸியாக நீங்கள் உங்கள் ஹிப்கார்ட்லேருந்து பேடிஎம் வேலட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அங்கேருந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் மணி ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்கள் நண்பா. தேங்க்யூ நண்பா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.